எனக்கு அந்த டாக்டர் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட இருந்தெல்லாம் போல இருக்கு. போதும், பேசுறத நிறுத்த. ஆக்ஷன். சோழன் இருந்துட்டு அவங்க ஓனர் கிட்ட போயிட்டு, "நீங்க தானே என்ன நிலா வந்து பிரிஞ்சு போயிட்டா" அப்படின்னு சொன்னம்போது, ஹாஸ்பிட்டல்ல சீனெல்லாம் குடுத்து, என்ன மறுபடியும் நிலா கூட சேர்த்து வச்சீங்க. நிலாவும் நானும் இப்ப நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கோன்னா, அதுக்கு காரணமே நீங்க தான். அவங்க அப்பா பெருசா பேசிட்டு போனாரு. அவரு முன்னாடி, "நான் நிலாவ நல்லா தான் பார்த்துக்கிறேன், சந்தோஷமா தான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி அவர்கிட்ட நானு வாக்கு குடுக்கணும். அதனால தானே நான் எங்க வீட்ட விட்டுட்டு தனியா நிலவ கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கான அட்வான்ஸும், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கி போடணுன்னு. அதனால தானே ஒரு 2, 2 1/2 அப்படியே 3 கேட்கலான்னு சொல்லி 3,00,000 வரையும் உங்ககிட்ட நான் பணம் கேட்குறேன். அவ்வளோ பணம் என்கிட்டலாம் இல்லடா. நீ பேசுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன நம்பி கொடுக்க யாருமே இல்லடா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. என்னண்ணே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் கூடவா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க? எல்லாருமே கொடுப்பாங்கண்ணே. ஆனா ப்ளீஸ்ண்ணே, உன் தம்பிக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அழுவாதடா. நீ அழுந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அழுந்தா இந்த அண்ணன் மனசு தாங்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் எதுக்காகடா இப்படியெல்லாம் அழுந்துட்டு இருக்க? மனசே ரொம்ப வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைண்ணே, நீதானே நான் பணமே கொடுக்க மாட்டேன்ற, ப்ளீஸ்ண்ணே எனக்கு பணம் வேணுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சரிடா நான் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் வந்து சொல்லிடுறாங்க. நிஜமாக வாங்கி தருவீன்னு? நிஜமாவே நான் வாங்கி தரேன்டா, பேசி பார்க்குறேன். உடனே கிடைக்குமான? உடனே எப்படிடா கிடைக்கும்? அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரை நம்மளை நம்பி பணத்தை கொடுக்கணும், அதுதானே இருக்கிறதுலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிண்ணே, ஒரு அட்வான்ஸ் பணம் மட்டும் கொஞ்சமாக தாங்கண்ணே. எவ்வளோ தரணும்? ஒரு 20,000 மட்டும் தாங்கினேன். இதில் 19,500 இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அந்த பேக்கெட்டில் இருக்கிற 500 சேர்த்தி தந்தீங்கன்னா ரவுண்டாக 20,000 ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த 500ஐயும் சேர்த்தி கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, இந்த உதவியை என் உசுறு இருக்கிற வரைக்கும் நான் சத்தியமாக மறக்கவே மாட்டேனே. எனக்கு நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன், பல்லவன், பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே மொபைலில் பணம் படுத்துட்டு இருக்காங்க. முன்ன இதெல்லாம் ஓடவே இல்லையேடா, நீங்கள் வேலையாக இருந்துட்டீங்களான்னு, அதனால் நீங்கள் எந்திரிச்சு வரத்துக்குள்ளே நாங்கள் பாதி படத்தை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் ஒன்றும் இல்லைண்ணே, இவன் தான் ஹீரோ, இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வரத்துக்குள்ள நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல, போங்கடாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன விடுன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா வராங்க. நிலா வந்த உடனே, என்னென்ன நீங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கீங்க, வேலைக்கு போகலையா? இல்லைப்பா, சைட்டில் கொஞ்ச நேரம் தான் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டப்பா, அங்கே போய் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா, நீ உட்காரு, நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அண்ணன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. என்ன பண்ணி நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, வேலைக்கு போகல, எப்போ பாரு வேலை வேலை இருந்தால் குடும்பத்தை எங்கெங்கே கவனிக்க முடியுது? அதனால தாங்க. சரி, பல்லவன் வீட்டுக்கு வந்தேன். பல்லவன் மொபைல் பார்த்துட்டு இருந்தான், அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுக்கலாமேன்னு உட்காந்துட்டனுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா, இந்த சோழன் எங்கே போனாருன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லையப்பா, எங்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் எப்போ ஃபோன் பண்ணாலையும் எடுத்துகிட்டு ஆனால் இன்றைக்கி நான் 2 தடவை ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு. அவர் என் ஃபோனை எடுக்கலைன்னா ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறாருன்னு அது அர்த்தம்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான்ப்பா அவன் அப்படியெல்லாம் இருந்தான், ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, அவன் ரொம்பவே மாறிட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அவன் எது பண்ணாலையும் உங்களோட நல்லதுக்காக தானே பண்ணுவான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என்ன பாண்டி, நீங்களும் அவர் செய்கிற தப்புக்கு கூட்டா? நான் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்களே ஆஜராகிறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அது வந்து என்னென்னா, எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. நிலா இருந்துட்டு இவங்க ஏதோ சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணுறாங்களோன்னு தோணுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் போய் என்னப்பா பண்ண போகிறாரு, விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக அந்த வீட்டோட ஓனர்கிட்ட போயிட்டு 20,000 அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்லாம் நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் தானே,
அடிக்கடிக்கு உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன்மாரு, தம்பிமாரெல்லாம் சொன்னீங்களே, அவங்களாம் எப்போ வருவாங்க? எப்பயாச்சும் ஒரு டைம் தானே வருவார். இல்லைப்பா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். தண்ணி பிரச்சனைலாம் அதிகமாக வரும். அதனால தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடிக்கு வந்தால் தண்ணி பிரச்சனை நிறைய போயிடும். அதே மாதிரி 11 மணி வரையும் தான் கேட் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் கேட் ஓப்பனில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரிண்ணே நீங்கள் சொல்கிற எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம வானதி இருந்துட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்ன வானதி வந்திருக்கீங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஒரு பாய் வந்து டீ போடுவார், சூப்பராக இருக்கும், நான் 2 ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து சொல்லிடுறாங்க. குடிங்க வானதி. நீங்கள் உங்களுடைய கதையை சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப கைராசியான டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுனா கூட அந்த பேஷண்ட்டு எங்கேயுமே போகிறதில்ல, நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் நான் தான் ரொம்ப அப்பா அம்மாலாம் விவசாயம் பார்க்குறவங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் நான் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் கூட இருக்கிறவங்க யாருமே என்னை நம்பவே இல்லை. நீ எல்லாம் எங்கடா டாக்டர் ஆக போகிறேன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நான் தப்பாக எடுத்துக்காம அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டேன். என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். கட் ஆஃப் மார்க்கில் தான் வந்து எனக்கு சீட் கிடச்சிது. அதுலேருந்து படித்து தான் இப்போ நான் டாக்டர் ஆகியிருக்கேன். சித்தப்பா வந்து எனக்கு எப்போ பாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு தான் நான் மூளை ஆப்ரேஷனே நான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதி அதெல்லாம் கேட்டு ரொம்பவே சிரிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம பாண்டியும் வானதியை பார்க்குறதுக்காக மெடிக்கல் ஷாப்க்கு வரேங்க. வானதி டாக்டரை பார்க்குறாங்கன்னு சொன்னோடனே அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வானதியும் வந்துடுறாங்க. நீ எப்போ பாண்டி வந்த? டாக்டர் வந்து காமெடி சொல்லிட்டு இருந்தாரா, அதை சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதை நான் உனக்கும் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறதுனால உனக்கு சிரிப்பு வரல போல் இருக்குது. டாக்டரே சொன்னாதான் நீ சிரிப்பு போல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.